தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தற்போது அண்மையாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு டெல்லி சிபிஐ அலுவலகம் தற்போது ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறது. டெல்லிக்கு ஆஜராகும்படி வரக்கூடிய ஜனவரி 12ஆம் தேதி. சோ எப்படி பாக்குறீங்க சார்? இது நான் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா இந்த விஷயத்துல முழுமையாக ஆட்டி படைப்பது என்பது உள்துறை அமைச்சர். அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட பல முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்க. இப்ப ஏற்கனவே நாம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். எதுக்காக இதை டெல்லியில வச்சு விசாரிக்கணும்? சம்பவம் நடந்த கரூர்ல வச்சு விசாரிக்கலாம், இல்லைன்னா சிபிஐனுடைய அலுவலகம் சென்னையிலே இருக்குது, அங்க வச்சு விசாரிக்கலாம். டெல்லிக்கு வர வைக்கிறதுன்றதே ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. ரெண்டாவது, பத்திரிகைகள்ல செய்தி ஊடகங்கள்ல பார்க்கும்போது போன தடவை நடந்த விசாரணையில அந்த நிர்வாகிகளாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய புஷி ஆனந்த், நிர்மல் குமார், இவங்கெல்லாம் எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, இதனுடைய ஏற்பாடுகள் எல்லாம் பொறுப்பு ஆதவ் அர்ஜுனான்னு சொன்னதாக சொல்லி, இப்ப அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கருத்து முரண்பாடு வர்றது என்பது அரசியல் களத்துக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், பிஜேபிக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு பிறகு நடந்த 3 சம்பவங்கள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பியூஷ் கோயல் வர்றாரு கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைக்கு. அப்போ அதிமுகவுக்கு எவ்வளவு சீட்டு, எங்களுக்கு எவ்வளவு சீட்டு, மற்றவங்களுக்கு எந்த சீட்டு கொடுக்கலாம், அதை பேசியிருக்கலாம். அது பேசுறதுதான் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை. ஆனா அவரு பகிரங்கமாக என்ன சொல்லியிருந்தாரு? தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் விமர்சித்து பேசாதீர்கள். காரணம், விஜய் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ வாக்குகளை நிறைய அவரு பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அவரை நம்ம கோபப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு போனது ஒண்ணு. ரெண்டாவது, பல பிரச்சனைகள்ல உடனே செய்தியாளர்களுக்கு ஒரு பெட்டியாக இல்லை, ஆனா செய்தியாளர்களுக்கு தகவலாக கொடுக்கக்கூடிய திமுக அதுக்கு கண்டிக்கிறேன், இதுக்கு கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த விஜய் பாரதிய ஜனதாவை கண்டிப்பதை குறைச்சிக்கிட்டார். எத்தனையோ விவகாரங்கள் நடந்தது. திருப்பரங்குன்றம் அந்த தேசிய அளவில் அந்த தீர்ப்பு, இன்று தீர்ப்பு கூட வழங்கப்பட்டிருக்கிறது. உன்னாவ் தீர்ப்பு, இந்த மாதிரி எதை பற்றியும் அவர் பேசாதவர். திமுக மட்டும் விமர்சிச்சுட்டு இருந்தாரு, பாஜக விமர்சிக்கிறத குறைச்சிக்கிட்டார். மூணாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள், தமிழிசை என்ன சொல்றாங்க? விஜய் அதிமுகவோட எங்களோட கூட்டு வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்ற பத்திரிகையில பகிரங்கமாக சொல்றாங்க. நயனா நாகேந்திரன் சொல்றாரு. அப்போ ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, இங்க வந்துருன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அமித்ஷா வந்துட்டு போனாரு. அவர் கூட்டணி ஆட்சி, என்டிஏ அரசு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கும்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்குள்ளாலே கருத்து முரண்பாடு இருக்கு. இன்றைக்கு எப்படியாவது விஜயை தன்னுடைய அணிக்கு கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னா ஒரு சீட் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது. அமித்ஷா அங்க வந்த போது கட்சியில இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கருத்துக்களை தனியாக பேசியிருப்பாங்க அவர்கிட்ட. அந்த அடிப்படையில தான் அவர் திரும்பி போனாரு. இப்போ அடுத்தால சமன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா பொங்கல் நேரத்துல அவர் அங்க வர சொல்றாங்க.
சிபிஐ விசாரணை என்பது 1 மணி நேரமா, 1 நாளா, எத்தனை நாள்ன்றது என்னைக்குமே சொல்றது இல்லை. இதுக்கு முந்தின தடவையும் போன போது 2 நாள் இருந்து விசாரணையில பங்கேற்றார்கள். முதல்ல கூப்பிடும் போது இவங்க எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிடல. இப்ப தனியா கூப்பிடுறாங்க. அப்ப இதன் மூலமாக ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பது. சரி, எவ்வளவு நாளைக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது, பேசாம கூட்டணின்னு ஒத்துக்கிடுவோம். இன்னொரு பேச்சு கூட நான் கேள்விப்பட்டேன். பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க, நீங்க பக்கத்து மாநிலத்தை பாருங்கள், ஆந்திராவில் பவன் கல்யாண் உங்களை மாதிரி ஒரு நடிகர், அவர் கொஞ்ச நாள் தான் அரசியலுக்கு வந்தாரு, வந்த உடனே நாங்க அவரை துணை முதல்வர் ஆக்கிட்டோம், அதனால இங்கேயும் உங்களை துணை முதல்வர் ஆக்கலாம், நீங்க வாங்கன்னு சொல்லி கேட்கிறதாக சொல்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் அடிபணிய வைப்பதற்கான ஒரு கருவியாக சிபிஐ பயன்படுத்தப்படுகிறதுன்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இல்ல சார், அப்போ முழுக்க முழுக்க டெல்லிக்கு இல்ல சார், முழுக்க முழுக்க இந்த டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டது. பல குற்றச்சாட்டப்பட்டவர்களுடைய கேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாரும் ஒண்ணுலயே அந்த கட்சியில போய் சேர்றாங்க, இல்லைன்னா அதனுடைய கூட்டணியில சேர்றாங்க. இல்ல அப்படி முழுக்க இந்த அரசியல் சாயத்தை பூசணுமா? விசாரணை சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறது. எஸ்ஐடி அமைச்சிருக்கும் போது எஸ்ஐடி விஜய் விசாரிக்கல. கூட்டணியில சேர்ந்த உடனே அவங்க தூய்மையான ஆக்கப்படுறாங்க. அதான் நிறைய பேர் சொல்றாங்க, பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின், என்ன அநியாயம் பண்ணாலும் நீங்க கடைசியில போய் பிஜேபியை ஜாயின் பண்ணீங்கன்னா உடனே உங்களை வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து எடுத்துருவாங்கன்னு சொல்லி வானதி சீனிவாசன் ரொம்ப ஜோவியலா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஜோக்குன்னு எடுத்துக்கிறதா சீரியஸ்ன்னு எடுக்கிறதான்னு தெரியல. தப்பு பண்ணவங்க எல்லாம் எங்க கட்சிக்கு வந்தவங்கள நல்லவங்களாயிருவாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில பேசுறாங்க. சோ இப்ப இந்த விஜய்க்கு மேல கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பது தேர்தல் கூட்டணிக்கான அழுத்தம். கேஸ்ல மாட்டிக்கிட்டாச்சு, இதை எப்படியெல்லாம் இந்த கேஸை பயன்படுத்துவது என்பதை தான் பாரதிய ஜனதா கட்சி மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறது என்பதுதான் என்னுடைய புரிதல். மக்களும் இதை புரிந்து கொள்வார். சார், அதே போல இப்ப இந்த ஜனநாயகன் படம் வந்து அவர் கடைசியா நடிச்சிருக்காரு. அந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து வரக்கூடிய 9ஆம் தேதி வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த ரிலீஸினுடைய நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்று வரை இப்ப நம்ம பேசிக் கொண்டிருப்ப வரை நேரம் வரை சென்சார் போர்டு வந்து அதுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்கல. சோ எப்போ அது வந்து சான்றிதழ் கொடுக்கறது? இப்ப அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இப்ப நாளைக்கு தான் அது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இந்த படத்தையும் வந்து ரிலீஸ் செய்ய விடாம ஆக்கியிருக்காங்களே, என்ன இருக்கும் சார் அரசியல்? இன்னைக்கு நமக்கு தேதி வந்து 6 ஆயிடுச்சு. எஸ், ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. இந்த 2 நாளைக்குள்ளால நீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு சென்சார் போர்டு என்ன சொல்லுது. பொதுவா பல நேரங்கள்ல நீதிமன்றம் எங்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நீதிபதிகளே உட்கார்ந்து இருந்து படத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு இதுல ஆமா சென்சார் சொல்றதுல இது நியாயம் இருக்கு, இதை கட் பண்ணுங்க அதை கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாச்சுன்னாக்கி அதுக்கு கால அவகாசம் தேவைப்படும். அப்படி கால அவகாசம் தேவைப்படும் போது நீங்க ரிலீஸ் பண்றதுன்றது அந்த குறிப்பிட்ட நாள்ல நடக்காமல் போகும். அதுவும் ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு பிஜேபி அல்லது அமித்ஷா சொல்லியா சொன்னாக்கி சென்சார் போர்டெல்லாம் உடனே கிளியர் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காத காரணம் திமுக மற்றும் பாஜகவுடைய இந்த கள்ள கூட்டணியினுடைய எதிரொலி தான். இது வந்து எங்களுக்கு சதி செஞ்சு எங்க தலைவரை முடக்க பாக்குறாங்க அப்படின்னு தாவேக்காவுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். அவங்க வந்து ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி கள்ள கூட்டணியாக இருக்க முடியும்? டெய்லி பத்திரிகையில என்ன செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம்.
கள்ள கூட்டணி இருந்ததுனாக்கி அமித்ஷா ஏன் அந்த மாதிரி பேசிட்டு போனாரு? எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு போனாரு? ஸ்டாலின் ஏன் அதுக்கு எதிராக பேசுறாரு? கள்ள கூட்டணி என்பது ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னா குறைந்தபட்சம் வெளியில பெருசா அடிச்சுக்கிட மாட்டாங்க, கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. அடக்கி வாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அடக்கி வாசிப்பாங்க. அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. அந்த வாய்ப்பு கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கூட்டணிக்கு கட்டாயப்படுத்தியது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையா கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கும் இன்னைக்கு தெரியும், மக்கள் கருத்து கணிப்பு பற்றி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தான் கூடுதலான தகவல்களை உளவுத்துறை சேகரித்து கொடுக்கிறது. அப்போ இந்த இடம் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அப்போ அதை குறைந்தபட்சம் கணிசமான சீட்டு வேணும்னா நாம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறது. நேற்று ஒருத்தர் சொன்னாரு, இந்த கூட்டம் நடந்த போது புதுக்கோட்டையில நிர்வாகிகளோட கூட்டம் நடந்த போது அந்த கூட்டத்துல அமித்ஷா வந்து ஒரு 20 சீட் எப்படியாவது ஜெயிச்சிருங்க, அதுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய இலக்கே 20 சீட் தான். பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டுல 20 சீட்டுன்னா அது ஒரு பெரிய எண்ணிக்கை. 20 சீட் வந்தாச்சுன்னாக்கி அதுக்கு பிறகு மற்றபடி யார வேணாலும் விலைக்கு வாங்குவாங்க. காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே கொஞ்சம் பேர் விலைக்கு வாங்கிட முடியும். சொல்லிட்டீங்க. பிஜேபிக்கு எதிரான நேர் எதிரான கட்சி தான் சார் காங்கிரஸ். கட்சி எதிரானது, கட்சியில இருக்கிறவங்க. இப்ப பார்த்தோம்ல, கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல்ல திருச்சூர்ல காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சு ஒருத்தர் மேயர் ஆக்கிக்கிட்டாங்க, தலைவர் ஆக்கிக்கிட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த கொள்கை ரீதியாக பிடிப்போட இருக்கக்கூடியவங்க இல்லை. பதவி கிடைக்குது, பணம் கிடைக்கிறதுன்னா மாறக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது நம்ம கோவாவில பார்த்தோம், மத்திய பிரதேசத்துல பார்த்தோம், அஸ்ஸாம்ல பார்த்தோம், கோவாவில் இது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் அது நடந்துட்டு இருக்கு. கூடுதலா போறது இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்கள் தான் போறாங்க. மேகாலயாவில் பாருங்க, காங்கிரஸ்காரங்க எல்லாம் மொத்தமா அங்க போய் சேர்றாங்க. நாகாலாந்துல ஒரு எதிர்கட்சியே கிடையாதுன்னு ஆகிப்போச்சு. அப்போ கொள்கை பிடிப்பு என்பது இருக்கக்கூடிய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாரும் இருக்காங்களான்னா இல்லை. இருந்தா முரண்பட்ட கருத்துக்களும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க இப்ப 5-6 நாளா பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. தடி எடுத்தவன் தண்டக்காரன்னு சொல்லி காங்கிரஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி அழகா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி. இறுதியாக யார் ஜெயிக்க போறாங்கன்றது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ சென்சார் இன்னும் கொடுக்காம இருக்கு சர்டிபிகேட். ஏற்கனவே பல மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் வந்து வச்ச விமர்சனம் என்னன்னா, இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் தான் வந்து இந்த கரூர்ல நடந்துச்சு, உயர் ரக கேமராக்கள்லாம் வச்சு எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. சிபிஐ கிட்ட அதுக்கு உண்டான தரவுகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ அதனால கூட ஏதேனும் இந்த பெண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. ரொம்ப ஹைடெக் கேமரா, ட்ரோன் இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்க அதை வீடியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவைப்பட்டால் அதை சினிமாவில் பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் படி பார்க்கும் போது ஜனநாயகன் என்ற திரைப்படம் அவருடைய இறுதி திரைப்படம், அரசியல் நோக்கோடு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய படம். அப்போ அவர் அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியவனாக, வெற்றி பெற்று வரக்கூடியவனாக அதை காட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு பெருங்கூட்டம் திரட்டுறதுனாக்கி ஸ்டுடியோவில் திரட்டுறது அவ்வளவு எளிதல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டத்தை காட்டுறதுன்றது நேரடியாக கரெக்டா அவருக்கு அரசியலுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கலாம். அதையும் கூட ஒருவேளை சென்சார் போர்டு வந்து கணக்கில் எடுத்துட்டு
இதை வச்சுட்டு இதை கொஞ்சம் டிலே பண்ணலாம், பேரம் பேசலாம். பேரம் சென்சார் போர்டு பேசாது, யார் பேசணுமோ அவங்க பேரம் பேசுவோம். அந்த நோக்கோடு தான் சென்சார் போர்டும் செயல்படுகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.